ஒரு சிறிய கிராமத்தில் கவிதா என்ற ஒரு அழகான சிறுமி வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் அவள் வீட்டில் இருந்த ஒரு பழைய மரப்பெட்டியை திறந்தாள். அதற்குள் ஊதா நிறத்தில் மின்னும் ஒரு அதிசய பென்சில் இருந்தது. ஆர்வமாக கவிதா ஒரு காகிதத்தில் ஒரு வண்ணத்துப் பூச்சியை வரைந்தாள். அது என்ன ஆச்சு தெரியுமா? அந்த வரைப்பு உயிர் பெற்று அவள் முன்னால் பறக்க ஆரம்பித்தது. அதைக் கண்ட கவிதா மிகவும் மகிழ்ந்தாள். இந்த பென்சிலால் நான் என்ன வேண்டுமானாலும் உருவாக்கலாம் என்று நினைத்தாள். அவள் உடைந்த பழைய பொம்மையை பார்த்து ஒரு அழகான புதிய பொம்மையை வரைந்தாள். அது உடனே உண்மையான பொம்மையாக மாறியது. இப்போது கவிதாவின் ஆசை அதிகமானது. அவள் வெளியில் சென்று ஒரு பெரிய அரண்மனையை வரையத் தொடங்கினாள். அவள் வரைய வரைய பளிங்கு தூண்கள், அழகான சுவர்கள் எல்லாம் உருவாக ஆரம்பித்தது. அவள் மகிழ்ச்சியில் நடனமாடினாள். ஆனால் அவளுக்கு அது போதவில்லை. இன்னும் உயரமாக மேகங்களைத் தொட வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அவள் வேகமாக வரைய ஆரம்பித்தாள். ஆனால் அந்த மாய பென்சில் மெதுவாக சிறியதாகிக் கொண்டே போனது. இறுதியில் அவள் கடைசி கோபுரத்தை வரைய முயன்றபோது பென்சில் முற்றிலும் மறைந்துவிட்டது. அவள் மேலே பார்த்தாள். அரண்மனைக்கு கூரை இல்லை. அந்த நேரத்தில் வானம் கருமையாகி மழை கொட்டித் தீர்ந்தது. மழை நேராக அரண்மனைக்குள் விழுந்தது. குளிரில் நடுங்கிய கவிதா ஒரு மூலையில் அமர்ந்து அழுதாள். அப்போதுதான் அவள் புரிந்து கொண்டாள். அதிக ஆசை எப்போதும் நஷ்டத்திற்கே வழிகாட்டும். மழை நின்றபின் கவிதா அமைதியாக வெளியே வந்தாள். அவள் தனது பழைய பொம்மையை எடுத்துக்கொண்டு ஒரு புன்னகையுடன் வீட்டிற்கு திரும்பினாள். ஏனெனில் அவள் ஒரு முக்கியமான பாடம் கற்றுக்கொண்டாள். இருப்பதே போதும்.